வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபிஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பெப்பர் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பரோட்டா, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப ஏற்றதாக இருக்கும். இப்போது 250 கிராம் போல் நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து கழுவுறதுனால அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே சீக்கிரமாக நீங்கி நல்லா சுத்தமாயிரும். இது மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டையும் சேர்த்து வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில் கருகி போயிடாமல் இதை வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பெருஞ்சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பவுடர் பண்ணிக்க போகிறோம், தண்ணி எதுவும் சேர்க்காமல். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஆறட்டும். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்த 250 கிராம் மஷ்ரூமை நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் மசாலா, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போயிட்டு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். மிளகாய் தூளை அந்த எண்ணெயில் சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போது 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இதோடவே கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் மசிஞ்சு அதுவே ஒரு கிரேவி மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு பவுடரை, மிளகு சோம்பு கலந்த பவுடரை இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறேன். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பெப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா காளானில் இருக்கிற தண்ணிலாம் வந்து வெளியில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ட்ரை மசாலா வேணும்னா நீங்கள் இப்போவே வந்து கூட ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா இதை நல்லா மூடி வச்சு இன்னொரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னா சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிரும். பாருங்கள், 8 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்குது. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் மசாலா ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இது நம்ம வந்து சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம இன்றைக்கி பார்த்த
இந்த மஷ்ரூம் மசாலாவை பெப்பர் மஷ்ரூம் மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.